வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாமியா அதிரசம் சுட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசியை ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம், ஏலக்காய், எண்ணெய், இதுதான் 4 பொருள். ஒரு கிலோ அரிசியை எடுத்து நல்லா கழுவி போட்டு 1 மணி நேரம் அது ஊறணும். கழுவி போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட வேண்டியது. 1 மணி நேரம் ஊறின பிறகு திருப்பி அந்த அரிசியை வடிகட்டியில் அள்ளி போட்டுட்டாக்கா தண்ணி பூரா வடிஞ்சிரும். அதை நல்லா தண்ணி வடிஞ்சோடனே ஒரு வெள்ளத்து வேட்டியை துண்டோ ஏதோ விரித்து போட்டு அதில் அந்த அரிசியை கொட்டி 1 மணி நேரம் உணர்ந்த பிறகு அந்த அரிசியில் தண்ணியே இருக்கக்கூடாது. உணர்ந்துட்டாலே அந்த தண்ணியை பூரா இழுத்துரும். இது மாதிரி பொழுன்னு இருந்துச்சுனாக்கா அரைச்சோன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும், கட்டி சேராமல் இப்படி இருக்கும், பொறுன்னு இருக்கும். இப்போ பாவு எப்படி காய்ச்சிருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கிலோ வெல்லம் போடுறேன். இந்த சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம். இப்போ போட்டிருக்கேன். இந்த பாவு காய்ச்சறதான் மெயின். அதிரசம் யார் வேணாலும் சுட்டுடலாம். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த நுரை மாதிரி வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்குள்ளே வெயிட்டாக இருக்கும் கையை. இதை நம்ம இப்படி எடுக்கக்குள்ளே வெயிட்டாக இருக்கும். அப்போ பாவு நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு நம்ம பாவு காஞ்சிருச்சாங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு தட்டில் இப்படி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு தண்ணியில் அப்படி ஊற்றுனா நிற்கிது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, தனியாக அந்த வெள்ளை பாவு மட்டும் தனியாக இருக்குது. அப்போ பாவு காஞ்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு அடையாளம். இப்போ இந்த மாவை சட்டியில் கொட்டுறோம். சட்டியில் கொட்டி அதில் அப்படியே ஊற்றுறோம். அது தாங்க அதிரசம். அதிரசம் இப்படி தான் சுடணும். நம்ம இப்படி கிண்டக்குள்ள அந்த சட்டியில் அது ஒட்டக்கூடாது. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். நம்ம பதம் வர வரைக்கும், நமக்கு தட்டுற அளவு வர வரைக்கும் அந்த மாவை போட்டு கிண்டணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, கட்டியாகவும் ஆகக்கூடாது. பாருங்க, இப்படி சட்டியில் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருக்கணும். பார்த்தீங்களா இந்த பதம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஏலக்காவை அந்த பொடியை மட்டும்தான் தூவிடணும். அதை போட்டு அதோட நம்மளை அப்படி கிண்டி வச்சிடுறோம். அவ்வளோதாங்க, அதிரசத்துக்கு ரெடியாக இருக்குது. இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் பாவு காய்ச்சி நான் இந்த மாதிரிக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பாவு இதை காய்ச்சி வச்சிட்டோம்னா இன்றைக்கி சுடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லாவும் இருக்காது, அதிரசமும் வராது, கல் மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் செஞ்சிங்கன்னா நாளைக்கு காலையில் விட்டு நாளை கழித்து காலையில் சுட்டிங்கன்னா அது 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் சுட்டு திங்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறேன். நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஊற்றிங்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் மட்டும் அதிரசம் போட வேணாம். இப்போ எண்ணெய் காயிட்டும். இது துணியிலலாம் தட்டக்கூடாது, இலையில் தட்டிக்கலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெயை தடவிக்கிட்டு தட்டுனோம்னா ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த ஓட்டையே இந்த அதிரசத்தில் போடுறோம் அப்படின்னா இப்போ 2 பக்கமும் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் அந்த காற்று போச்சுனாக்கா இது எண்ணெயை குடிக்காது. இல்லாட்டி புஷ்ஷுன்னு அப்படியே அப்பா மாதிரிக்க இது பூரி மாதிரி வந்துடும். பூரி மாதிரி வந்துச்சுனாக்கா எண்ணெயை பூரா குடிச்சிரும். அதனால தான் அந்த ஓட்டையை போடுறது. அதுக்காக தான் அதிரசத்துக்கும் உளுந்த வடைக்கு நம்ம ஓட்டை போடுறது. பாவு நல்லா இருந்து பாவு பக்குவமாக ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி எடுத்து நம்ம உருட்டுனோம்னாக்கா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா வரும். பஞ்சு நம்ம எடுக்கக்குள்ளே பஞ்சு மாதிரி தெரியும். அப்போ நம்ம இப்படி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாவு தண்ணி ஆகாமல் நல்லா கெட்டியாக ஆகாமையும்
எப்படின்ட்டு பதத்தோடு எடுக்கணும். எல்லாத்துக்கும் அதிரசம் தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள், கல்யாணம் காய்ச்சி, ஒரு சடங்காச்சு, எல்லாருக்கும் அந்த அதிரசம் தாங்க முன்னாடி போய் நிற்குது. அதிரசம் சிலவங்க சுடா தெரியாது, யாரை கட்டினு எனக்கு அதிரசம் போட தெரியாது. இதெல்லாம் பெரிய மலையா கண்ணு பார்க்குது, கை செய்யுது. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ளே நம்ம இதை தட்டி வச்சுக்கணும். அப்போ எண்ணெயும் காஞ்சிரும், இதை நம்ம தட்டியும் முடிச்சுருவோம். அப்புறம் திருப்பி போடுறப்ப ரொம்ப எண்ணெய் சிம்மில் வச்சுக்க வேண்டியதுதான். இது ஒரு ஆள் தட்டி தட்டி கொடுக்கணும், ஒரு ஆள் போட்டு போட்டு எடுக்கணும். 2 பேர் அதிரசம் போடுறப்பெல்லாம் 2 பேர், நானும் எங்கள் வீட்டுக்காரர் தட்டி தட்டி வைப்பார், நான் போட்டு போட்டு எடுத்துருவேன். பக்கத்தில் 4 பிள்ளையும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்குங்க, அரைக்கிங்க, மிஷினில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்குங்க. 2 பேருக்கும் இதுதான் வேலை. என்ன காஞ்சிருச்சு. இப்போ அதிரசத்தை போட போகிறேன். என்ன காஞ்சிருச்சு, இப்படியெல்லாம் அப்படியே மேலே வருது பாருங்கள். அவ்வளோதான், பஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த அதிரசத்தை 100 அதிரசம் கூட சாப்பிடலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. போட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான், இந்த அதிரசம் இது ஏற்கனவே நம்ம பாவுலே வெந்துருச்சு. அதனால் ரொம்ப முருக விட்டோம்னாக்கா மொறு 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 மொறுன்னு இருக்கும். அதுதான், அப்படி மேலே வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். மாவில் நம்ம பாவு ஊற்றுறவள சூடாக தானே ஊற்றணும், ஆற வச்சு ஊற்றுறாதியே, சூடோடு தான் ஊற்றணும். சூடோடு ஊற்றுறனால இந்த மாவு அந்த பாவுலேயே பாதி வெந்து போயிடும். சும்மாவே திங்கலாம், அப்படி இருக்குங்க. அதனால் முருக விடாமல் அப்படி எடுத்துடணும். இந்த அதிரசத்தை ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். 2 3 எடுத்து போட்டோம்னு வச்சுங்களேன், ஒட்டிக்கும். அப்போ எடுக்கிறது கஷ்டமாக போகும். ஒன்று ஒன்றா போட்டு பதறாமல் எடுக்கணும். இன்னும் 1 கிலோ அரிசி போட்டால் 1 கிலோ வெல்லம் 3/4 கிலோ வெல்லம் போட்டால் கூட போதும். 1 கிலோ போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். போடலாம், அதனால ஒன்றும் இல்லை, ரொம்ப இனிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அதிரசம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அதிரசம் நான் போடக்குள்ளே எப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள். இந்த அதிரசத்தை அப்படி புட்டா, ஆஹா சுடுதுப்பா, பார்த்தீங்களா பூ மாதிரி இருக்குது பாருங்க. இதை கொஞ்சோண்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதிரசம் போட்டு மாமனார் மாமியால் அம்மா அப்பாவை எல்லாரையும் அசத்துங்க.